கடவுள் என்னும் தொழிலாளி கண்டெடுத்த முதலாளி விவசாயி விவசாயி விவசாயி. ஆமாங்க, விவசாயிகள் இல்லைன்னா பூமியில் ஒன்றுமே இல்லைங்க. விவசாயிகளை பாராட்டுறேன். விவசாயிகள் ஆனால் நிறையா பேர் தண்ணீர் பிரச்சனையினால் விவசாயிகள் கடன் வாங்குகிறாங்க. கடன் வாங்கி ஓடா தேஞ்சு பாறை நஞ்சத்தோடு மாறிடுறாங்க. குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சு விவசாயிகள் உழைச்சி அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாய நிலங்களில் சில அம்மாமார்கள் பாட்டு பாடியே விவசாயத்தை அவங்க விவசாய தொழில் செய்வாங்க. ஸோ களை எடுக்கிறது, களை பிடுங்கிறது, அதுக்கடுத்து அரிசி, கோதுமை, கடலை, வேர்க்கடலை, பீட்ரூட்டு, அதுக்கடுத்து முட்டைக்கோசு, இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கஷ்டப்படுற விவசாயிகளை அரசாங்கம் கண்டுக்கிறதே இல்லை. அது நோண்டி தின்னுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வேலையே அதுதான். விவசாயிகள் எப்பயுமே நல்லா மதித்து நடங்க மக்களே, உறவுகளே. அதனால் விவசாயிகளை நாம் கண்டெடுத்த ஒரு முதலாளிகள். விவசாயிகள் எப்பவுமே பேணி காக்க வேண்டும். விவசாயிகளை எங்கேயும் மதிங்க. விவசாயிகள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு முதலாளி என பாராட்டுறேன். உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய நோக்கங்கள், நல்லா விவசாயம் பண்ணுங்கள், தைரியமாக விவசாயம் பண்ணுங்கள். அதான் நல்லது. பெஸ்ட்டு தலைவரை, பெஸ்ட்டு. அதனால் நீங்களாம் நல்லா வருவீங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பிரபாகரன்.